வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கவியில் இன்றைய கவி உலகம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. பலப்பலவாம் அண்டத்துள் ஒன்றாய் உள்ள பாரண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல. பலப்பலவாம் அண்டத்துள் ஒன்றாய் உள்ள பாரண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல. நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யூகித்தாலும் நெடுங்கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருட்களை கண்டாலும். நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யூகித்தாலும் நெடுங்கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருளை கண்டாலும் சிந்தனைக்குச் சிறிதும் எட்டா இரகசியங்கள் கோடான கோடி. சிந்தனைக்குச் சிறிதும் எட்டா இரகசியங்கள் கோடான கோடி. விலகிச் சுழன்றே மிதந்து இந்த பூமி. விலகிச் சுழன்றே மிதந்து இந்த பூமி. வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் என்ன. இந்த பூமி வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் என்ன என்று அருட்தந்தை அவர்கள் இந்த பூமி கோளை மிக சிறப்பாக சிறப்பித்து இந்த கவியில் பாடியுள்ளார்கள். இத்தனை பெரிய பேரண்டத்தில் பூமி என்ற கோள் இருக்கின்றது. இந்த பரந்த பேரண்டத்துள் பலவாம் எத்தனையோ கோள்கள், நட்சத்திரங்கள், பால்வெளி மண்டலங்கள் என்று பரந்து விரிந்து அனைத்தையும் தன்னுள் அடக்கியதாக உள்ளது இந்த பேரண்டம். இந்த பேரண்டத்துள் ஒன்றாக இருக்கின்ற இந்த பாரண்டத்தின், பார் என்றால் பூமி, பூமியில் சிறப்பு எளிமையாக சொல்லிவிட முடியுமா? பாரண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல அப்படின்னு நம்மளை கேட்குறாரு. இந்த பெரிய அண்டத்துள் பல பொருட்கள், பல கோள்கள் அடங்கியிருக்கின்றன, ஒன்றாய் அடங்கியிருக்கின்றன. அந்த பேரண்டத்துள் ஒன்றாக இருப்பது இந்த பாரண்டம். இந்த பாரண்டத்தின் சிறப்பை நான் உங்களுக்கு சொல்லணும்னா எளிதாக சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்குறார். நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யூகித்தாலும், நிலம் இவ்வளவு பெரிதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இங்கே நின்றுட்டு முழுவதுமாக நான் யூகித்து கொள்கிறேன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, அதுபோல் நீர்ப்பரப்பையும் நான் யூகித்து கொள்கிறேன். ரெண்டுத்தையுமே நான் இவ்வளோ பெரிய கடல், இவ்வளவு ஆழமாக தண்ணி இருக்குது அப்படின்னு நான் ஒரு கற்பனை செய்து கொள்கிறேன். நிலம் இப்படி பறந்து விரிந்து இருக்கிறது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நிலத்தின் வகை இப்படி இருக்கிறது என்று நான் கற்பனை செய்து கொள்கிறேன். நெடும் கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருள்களை கண்டாலும், நான் இந்த நெடும் பெரிய கடலில் நான் ஒரு கற்பனையை செய்கிறேன், இல்லை பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? கடலுக்குள்ளே ஆழ்ந்த தண்ணி இருக்குது, அதுக்குள்ளே பல்வேறு மீன்கள், உயிரினங்கள், நீர்வாழ் தாவரங்கள் என்று பல பொருட்களையும், பவளப்பாறைகள், பவளத்திட்டுகள் என்று நாம் சில பொருட்களை எல்லாம் நீர்ப்பரப்பில் அடியில் இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அதுபோல நிலப்பரப்பிலும் நிலம் நடுவிலும் அடங்கியுள்ள சில பொருட்கள், பல்வகையான மரங்கள், மலைகள், பாறைகள், அருவிகள், நீர்கள் என்று நிலத்தில் நீர் இருப்பதையும் என்னால் பார்க்க முடிகிறது. நிலப்பரப்பில் உள்ள பல பொருள்களையும் என்னால் பார்க்க முடிகிறது. ஆனால் சிந்தனைக்கு சிறிதும் எட்டா இரகசியங்கள். எவ்வளோதான் யோசனை பண்ணி சிந்தனை செய்து நாம் கற்பனை செய்து பார்த்தாலும் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத இரகசியங்கள் கோடான கோடி இருக்கின்றது. ஏன்னா அத்தனை பெரியது இந்த பேரண்டம். அதில் அத்தனை பல அண்டங்களை கொண்டு ஒன்றாக சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதில் சிலவற்றை நான் யூகித்து கொள்கிறேன், சிலவற்றை நான் நேரிலேயே பார்க்கிறேன். நிலத்தின் நடுவிலும் நீரின் அடியிலும் சில பொருட்களை நான் பார்க்கிறேன். இப்படியெல்லாம் பார்த்தாலும் என்னுடைய சிந்தனைக்கு எட்டாத கோடான கோடி இரகசியங்கள், இது எப்படிதான் வந்துச்சு அப்படின்னு நம்மால் தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இரகசியங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று பாருங்கள். விலகிச் சுழன்றே மிதந்து இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு வெய்யோன்னா சூரியனையும் சுழன்று வருகின்றது. அப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு
பூமியானது இந்த சூரியனையும் சுற்றி கொண்டு வரும் பொழுது, இந்த சூரியனையும் சுற்றி கொண்டு வரும் பொழுது விலகிச் சுழன்றே எந்தவித அந்த பாதையிலிருந்து மாறுபாடு ஏற்படாமல், மற்ற கோள்களில் மோதிக்கொள்ளாமல், சேர்ந்தும் விடாமல் தனக்கான நிலையை, இருப்பு நிலையை அது வரையறுத்து கொண்டு சுழன்று கொண்டே இருக்கின்றது. அதோடு தானும் சுழல்கிறது. இந்த வெய்யோனையும் சுழன்று வந்து கொண்டே இருக்கின்றது. இதனுடைய ரகசியம் என்ன? இவ்வாறு இப்படித்தான், இதனால்தான் இப்படி சுழல்கிறது என்பது நம்மால் வரையறுத்து கூற முடியவில்லை. இதைப்போல எத்தனையோ கோடான கோடி விஷயங்கள் இந்த பேரண்டத்தில் நடந்து கொண்டு இருக்கின்றன. அவை நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத வகையில் உள்ளன. அது போன்ற சிறப்பை உடையதுதான் இந்த பாரண்டமாகிய இந்த பூமி என்கிற உலகம். இந்த உலகத்தில் நாம் காண்கின்ற பொருள்களாக, நீர் பொருள்களாக, நிலப்பொருள்களாக நாம் பார்க்கின்றோம். இந்த நிலப்பரப்பு என்பது ஒரு எல்லை கட்டி இருந்தாலும், நிலப்பரப்பில் உள்ள பல பொருட்களை நம் கண்களால் காண முடிந்தாலும், ஒரு இடத்தில் நின்று கொண்டு உலகத்தின் மற்றொரு நிலம் எவ்வாறு இருக்கும் என்று கற்பனையில் யூகித்து கொள்ள முடிகிறது. அதுபோல நீர்ப்பரப்பிலும், நீர்ப்பரப்பில் மேலில் இவ்வளவு இருக்கின்றன, இத்தகைய உயிரினங்கள் வாழ்கின்றன, இந்த பொருட்கள் இருக்கின்றன என்று நாம் உணர்ந்து கொண்டாலும் கண்டு கொண்டாலும், அதேபோல் இங்கு இந்துமா கடலில் நின்று கொண்டு உலகத்தின் மறுமூலையில் இருக்கக்கூடிய பசிபிக் பெருங்கடலின் அடியில் இப்படி இருக்கும் என்று நம்மால் யூகித்தும் கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த யூகத்திற்கும் கற்பனைக்கும் சிந்தனைக்கும் எட்டாத பல அதிசய நிகழ்வுகள் இந்த பூமியில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வாறு நாம் யோசிக்கும் பொழுது முக்கியமான நிகழ்ச்சியாக இந்த பூமியானது தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு சுற்றி வரும் பொழுது எதனோடும் மோதிக்கொள்ளாமலும் சேர்ந்து இணைந்து விடாமலும் விலகி நிறுத்தி கொண்டு சுழல்கிறது என்பதும் மிகச் சிறப்பு வாய்ந்தது என்று பூமிக்கோளின் சிறப்பை அருட்தந்தை அவர்கள் இக்கவியில் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். இதனை உணர்ந்து எத்தகையதொரு மாபிறவியை, உயர்ந்த பிறவியை, மனித பிறவியை நாம் எடுத்து இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அனைவருக்கும் அன்பு கொடுத்து துன்பம் போக்கும் செயல்களெல்லாம் அறமாம் என்ற நிலையில் வாழ்ந்து இன்பம் காண்போம் என்று கூறி அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.